விவசாயிகளின் பிரச்சனைகளை படமாக எடுக்க முன்வந்ததற்கு பெரிய பெரிய நன்றிகள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்வது ஒருமுறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. அறுவர் பிரைவேட் லிமிடெட் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் லைன் ப்ரொடியூசர் ஜெயக்குமார் அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆக்ட்ரஸ் ரக்ஷனா மேடம், விதா சார், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் கஜேந்திரன் சார், அப்புறம் மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன் சார், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். படம் நல்லபடியாக வந்திருக்கு. எல்லோரும் அக்டோபர் 10th இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. எல்லோரும் உங்களோட சப்போர்ட் கொடுக்கணும். அப்புறம் மீடியா அண்ட் ப்ரெஸ் பீப்புளுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். பயம் தோல்வியை தரும், துணிவு வெற்றியை தரும். அப்படி ஒரு கதாபாத்திரத்திலும் தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள நடிகர் ஆனாலும், அண்ணன் ஆனாலும், அரசியல்வாதி ஆனாலும் அடித்தடியில் வந்து போகும் முகம். அன்பானவர், நடித்து சிறந்தவர், நடிக்காமலே பழக்கத்தில் சிறந்தவர். அன்புடன் அழைக்கிறோம் அருள்தாஸ் அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். மருதம் எனக்கு இந்த படத்தில் எப்படி நான் உள்ளே வந்தேன்னா, கஜேந்திரன் சார் தான். ஆமாம், ஒரு 8-10 வருஷம் இருக்குமா சார். திடீர்னு ஒரு 8-10 வருஷம் முன்னாடி ஒரு கால் வந்துச்சு. சார், நான் கஜேந்திரன் பேசுகிறேன் சார், இன்ஷூட் முடிச்சிருக்கேன். அது மாதிரி ஜெயம் ராஜா சாட்டை அன்பாளரோட பேட்ச்சு, நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன், அதில் நீங்கள் பண்ணித்தரோன்னு கேட்டார். இந்த வாழைச்சாலை அப்போ நான் போய் பண்ணி கொடுத்தேன். அன்னைக்கு ஏற்பட்ட ஒரு நட்பு, அதுவும் ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணாங்க. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பண்ணாங்க, இன்ஷூட்டு குரூப்பெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு கேப்புக்கு அப்புறம் இந்த படமும் அதே மாதிரி, சார் இது மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட் படம் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, உதாத் சார் தான் ஹீரோ பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் எதுவுமே மறுக்கலை, உடனே போய் பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா ஒரு திரைப்பட இயக்குனர் ஆகணும்னு ஒரு நீண்ட கனவோடு அவர் பயணிக்கிற, சினிமா விட்டு வேறு எங்கேயும் போகாமல் தொடர்ந்து ஒரு இலக்கியோடு பயணிக்கிற, இந்த மாதிரி ஒரு போராட்ட குணமுள்ள ஒரு இயக்குநர்களுக்கு நான் எப்போயுமே முதல் கரம் கொடுப்பேன். அந்த மாதிரி தான் கஜேந்திரன் அவர்களுக்கும் நான் இந்த படம் பண்ணோம். எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறேன். பொதுவாக இந்த மாதிரி ஒரு நேட்டிவிட்டி ஃபிலிம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய தென் மாவட்டங்கள்லேருந்து தான் வரும். இப்போ மதுரை, தேனி, பொள்ளாச்சி, அந்த மாதிரி. பட்டு இந்த பக்கம் வட தமிழகத்துலேருந்து வர்ற கதைகள் ரொம்ப குறைவு. இவர் ஆற்காடு மாவட்டம், அந்த ஏரியாவில் உள்ள ஒரு கல்ச்சர், ஒரு விவசாயியோட கதை, அதை ரொம்ப அழகாக நுட்பமாக ரொம்ப லைவாக எடுத்தாங்க. எப்படின்னா ரொம்ப ஒரு சினிமாட்டிக்காக இல்லாமல் ரொம்ப இயல்பாக நேச்சுரலாக. லொக்கேஷன்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மார்க்கெட்டு, ஒரிஜினல் அந்த மாதிரி எல்லாமே, எதுவுமே ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்காது. அதில் நடித்த ஹீரோவும் அதே மாதிரி ரொம்ப இயல்பாக நடிக்கக்கூடியவர். நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். விதாத் அவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ஃபிலிமுக்கு ஒரு பொருத்தமான ஒரு கதைநாயகன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி பெறும். அதே மாதிரி எனக்கு ரகுநந்தனோட முதல் படத்துலேருந்து எனக்கு பண்ணியிருக்கோம். தென்பெருப்புற காற்றலும், தொடர்ந்து நீர்ப்பறவை, நிறைய படங்கள். ஒரு அற்புதமான ஒரு இசையமைப்பாளர் தமிழ் சினிமாவில். நேட்டிவிட்டியும் பண்ணுவார், ஃபேண்டசியும் பண்ணுவார். எல்லாமே நல்ல ஒரு இசை தெரிஞ்ச, முழுமையாக தெரிஞ்ச ஒரு இசையமைப்பாளர். கண்டிப்பாக இந்த படத்தில் நல்லா பண்ணிப்பா நான் நம்புகிறேன். இந்த படத்தை தயாரிக்க முன் வந்த தயாரிப்பாளர் வெங்கடேஷ் சாருக்கு நன்றி. ஏன்னா ஒரு சின்ன படமாக இல்லாமல் ஒரு கண்டென்ட் பேஸு உள்ள ஒரு ஃபிலிமாக, கமர்ஷியலாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுறதுக்கு தயாரிப்பாளர் ரொம்ப குறைவு. இப்போ புதுசாக வந்திருக்காங்க. தொடர்ந்து அவர் நிறைய படங்கள் பண்ணணும். அவருக்குடைய வாழ்த்துக்கள். அதேமாதிரி இந்த படத்தில் ஒளிப்பதிவு செஞ்ச ஒளிப்பதிவாளர் மற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக மருதம் செல்வ செழிப்போடு பெருவெற்றி பெறும். நன்றி.
சாட்டை இயக்குனர் அன்பழகன் அவர்களை அன்புடன் வரவேற்று மகிழ்கிறோம். அடுத்ததாக பேச அழைக்கிறோம். பச்சை புல்வெளிகளுக்கு மத்தியில் கோர்ட்டு போன்ற காட்சிகள் மிக நேர்த்தியாக வடிவமைத்த கலை இயக்குனர் தாமு அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அனைத்து மீடியா ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். எனக்கு இந்த படத்தில் கலை இயக்குனராக வாய்ப்பு தந்த அண்ணன் கஜேந்திரன் அவர்களுக்கும் நம்ம ப்ரொடியூசர் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நன்றி. இதில் எல்லாமே பெரிய ஒர்க்கும் இருக்காது, பெரிய செட்டும் இருக்காது. ஆனால் யதார்த்தமான விஷயங்களை நிறைய பண்ணியிருக்கோம். எதை பண்ணுன்றது எல்லாமே அந்தளவுக்கு இயல்பாக அதிகம் இல்லாமல் லைவாக பண்ணியிருக்கோம் எல்லாமே. அதனால் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அண்ணன் அவர்களுக்கும் நன்றி. நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். கலப்படமில்லா கரிசல் காட்டு இசை, பொன்னை விளைவிக்கும் பூமி தாயின் பசுமை வளம் தளிக்க இதயத்தில் நிரம்பி வழியும் நல்லிசை, வயக்காடும் வரப்புகளும் வாய்க்காலும் காற்றில் கை நீட்டி வரவேற்கும் மருதம் இசையின் இசையமைப்பாளர் என்.ஆர். ரகுநந்தன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த வெங்கடேஷன், தயாரிப்பாளர் வெங்கடேஷனுக்கும் டைரக்டர் கஜேந்திரன் சாருக்கும் நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ஆக்சுவலாக எனக்கு வந்து அவர் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டார். இந்த படம் வந்துட்டு நான் ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த படம் பார்த்துட்டு தான் இந்த பாட்டெலாம் சாங்லாம் கம்போஸ் பண்ணோம். தென்மேற்கு பருவக்காட்டு நான் எப்படி பண்ணணும் அதே ஸ்டைலில் தான் பண்ணோம். ஸோ டைரக்டர் எனக்கு ஃபஸ்ட்டு படம் போட்டு காமிச்சாங்க. பார்த்துட்டு இந்தந்த பிளேஸ்மெண்ட்லாம் சாங் வச்சுக்கலாம் சார் அப்படின்னு சொன்னேன். அவர் ஓகே சார் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ப்ரொடியூசர் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவர் தலைவர் அவரோட நான் 2வது படம் பண்ணுறேன். என்றாவது ஒரு நாள் நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம். ஆமாம், அது கிட்டத்தட்ட ஒரு 60-70 அவார்டு வாங்கிச்சு. ஸோ 2வது படம் அவரோட இப்போ சேர்ந்து பண்ணியிருக்கேன். அப்புறம் ஹீரோயின் ரக்ஷனா அவங்களோடய இப்போ ஒர்க் பண்ணியிருக்கேன். அருள்தாஸ் சார் இங்கே இல்லை, அவரோட நான் தென்மேற்கு பருவக்காட்டிலேருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். தென்மேற்கு பருவக்காட்டு, நீர் பறவை, நிறைய படம் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா படமே ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படத்தில் நான் பார்த்தது என்னென்னா, ஒரு விவசாயியுடைய லைஃப்பை அழகாக எடுத்திருக்காரு. ஒரு விவசாயினா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும், அவன் ஒரு பிரச்சனையில் மாட்டினோம்னா அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவான் அப்படின்றது இந்த படத்துடைய ஒரு பெரிய மையப்புள்ளியாக இருக்கும். அயோத்தி படத்துக்கு நான் இதே மேடையில் சொன்னேன், ஒரு குறிஞ்சி பூ பூத்த மாதிரி இந்த படம் கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இந்த படமும் மருதமும் மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸை உருவாக்கும். அதாவது எப்படின்னா, ஒரு விவசாயி ஒரு வயலை வச்சுருப்பான். அந்த 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 வயலை எப்படி பாதுகாக்கணும், ஒரு லோனோ அல்லது மற்ற விஷயங்களோ வாங்கினா எப்படி அதை சேஃபாக வச்சுக்கிறணும் அப்படின்றது இந்த படம் சொல்லுது. ஸோ கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன் கதையை சொல்லலை சார், சும்மா ஒரு லீடு தான். ஸோ சரவணன் பேசாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கோ ப்ரொடியூசராக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. இந்த சாங்கும் ரொம்ப 4 சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீதின்ட்டு லிரிக் எழுதியிருக்காங்க. ஸோ மற்ற படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம்.